மத்திய கிழக்கு நாடுகளில் இன்று காலை முதல் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பதட்டத்திற்கான காரணம் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டு தாக்குதல் இன்று காலை பதிவாக இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் ஈரானுடைய அதி உயர்பீட தலைவர் ஆயத்துல்லா கமைனி மற்றும் அவருடைய தளத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஆயத்துல்லா கமைனி அந்த தாக்குதலில் உயிரிழக்கவில்லை அல்லது அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறது. குறிப்பாக அவர் தெஹ்ரானில் இல்லை என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலானது சுமார் ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா முடிவு செய்த தாக்குதல் என்று சொல்லி ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை தகவல் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக ஈரான் தற்பொழுது இஸ்ரேல் மற்றும் இன்ன பிற மத்திய கிழக்கு நாடுகளில் தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு தன்னுடைய பதில் தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் இன்று இரவுக்குள் இந்த போர் முழுமையாக முடிவுக்கு வரும், ஈரானை முழுமையாக தீர்த்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே சொல்லியிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு ஷீல்ட் ஆஃப் ஜூடா என்று சொல்லி இஸ்ரேல் தரப்பிலே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் தற்பொழுது அவசர கால சூழல் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கத்தாரிலே நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து கத்தார் பாதுகாப்பு அமைச்சும் பாதுகாப்பாக இருக்குமாறும் தேவையற்ற நடவடிக்கைகளுக்காக வெளியேற வேண்டாம் என்று சொல்லியும் கத்தாருடைய அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பஹ்ரைனிலும் ஒரு பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைனுடைய அரசும் தற்பொழுது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி மக்களுக்கான பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. இந்த ஒரு சூழல் மத்திய கிழக்கு நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் தொழில் நிமித்தமாக அதனை நம்பி சென்றிருக்கக்கூடிய பல பிற நாட்டவர்களுக்கும் ஒரு பாரிய பாதிப்பையும் அச்சுறுத்தலையும் தோற்றுவித்திருக்கிறது. குறிப்பாக நம்ம சொல்ல போனால் நம்முடைய நாட்டிலெல்லாம் நம்முடைய நாட்டவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள், பிற நாட்டவர்கள் குறைவாக இருப்பார்கள். ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரையில் இங்கே பிற நாட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக கத்தாரிலெல்லாம் பிற நாட்டவர்கள் தொகை அதிகமாக காணப்படும். குறிப்பாக இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலும் எந்த விதமான சமாதான நடவடிக்கைகளும் எட்டப்படாமல் இந்த தாக்குதல் தொடருமாக இருந்தால் இது ஒரு பாரிய போராக வெடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக இந்திய தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது இஸ்ரேல் மீதான தாக்குதலை அடுத்து, குறிப்பாக ஈரானுடைய தாக்குதலை அடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வெளியேறுமாறு சொல்லியிருக்கிறது. குறிப்பாக கத்தாரில் அமைந்திருக்கக்கூடிய கத்தாருக்கான இலங்கை தூதரகத்தின் மூலமாக தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு வேண்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுமே ஈரானுடைய அணு ஆயுத நடவடிக்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் காணக்கூடாது என்கின்ற விஷயத்திலே மிக குறியாக இருந்தது. இந்த அணு ஆயுத உற்பத்தி மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தது. இருந்தாலும் ஈரான் இதை முழுமையாக மறுதளித்திருந்தது. அவற்றை நிறுத்த முடியாது என்று சொல்லியிருந்தது. இது எங்களுடைய உள்நாட்டு பாதுகாப்பு என்று சொல்லியிருந்தது. அதற்கு மாற்றமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக அமெரிக்கா ஈரான் மீது ஒரு பாரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக கத்தாரிலே அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் மீது தன்னுடைய தாக்குதலை ஈரான் செய்திருந்தது. இப்படியான சூழ்நிலையில் இப்பொழுது மீண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தில் இவ்வாறான ஒரு போர் நடவடிக்கை, போர் சூழல் தோன்றியிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு பாரிய அச்சுறுத்தலையும் அதே போன்று ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கைகள் சீராக வேண்டும் என்று சொல்லி இந்த புனிதமான மாதத்தில் இறைவனை பிரார்த்திப்போம். நல்ல நடவடிக்கைகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் காணப்படுமா என்பதையும் தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இஸ்ரேல் தொடர்ச்சியாக கொடூரமான தாக்குதல்களை பலஸ்தீன் மீது ஒவ்வொரு ரமதானுடைய காலத்திலும் உக்கிரமடைந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த தாக்குதலை பார்த்து கொண்டிருந்த சூழலில் தற்பொழுது மத்திய கிழக்கின் பிற நாடுகள் மீதும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டு நடவடிக்கையினால் ஈரானுடைய பதில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது மிகுந்த வேதனையினையும் ஒரு பாரிய அதிருப்தியையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கை எவ்வாறு தொடரப்போகிறது, எங்கே போய் முடியப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இறைவன் இந்த நிலைமைகளை சீராக்க பிரார்த்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.